நம்ம வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னா பிரச்சனைகள் எப்போவும் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குங்க. வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் எப்போவும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் இருக்கும். எந்த செயலை ஆரம்பிக்கும் போதும் ஏதாவது ஒரு வழியில் அந்த செயலை நம்ம நினச்ச மாதிரி செய்ய முடியறதில்ல. வெளியே போகும்போது கூட நம்மளை தேடி தேவையில்லாத பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை சரியாக வழிபடாமல் இருந்திருக்கீங்க. அதனால உங்களோட குலதெய்வம் உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுக்கு நீங்களே உங்களுக்கு தெரியாமல் ஒரு காரணமாக இருக்கிறீங்க. அதுக்காக குலதெய்வம் நம்மளை எப்பவும் தண்டிக்கிறது இல்லை. நம்ம செய்கிற சிறு சிறு தவறுகளால் நாம் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நம்மளோட குலதெய்வம் நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்து நம்மளை காப்பாற்றிடுவார். அப்படிப்பட்ட நம்மளோட குலதெய்வத்தை நாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அவரை கும்பிடுறோம். அதுலேயும் சில பேர் பல வருஷத்துக்கு ஒரு முறை தான் குலதெய்வத்தை தேடி போகிறாங்க. நாம் இப்படி குலதெய்வத்தை சரியாக வழிபடாததுனால நம்ம சுற்றி இருக்கிற கெட்ட சக்திகளோட பலம் அதிகரித்து அது சுலபமாக நம்ம கிட்ட வந்து நம்மளை பல பிரச்சனைகளில் சிக்க வச்சிருது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்கு குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு முறைப்படி அழைக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயங்களை ஒன்று விடாமல் கவனமாக முறைப்படி செய்யுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணால் போதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் ஓடி போய் உங்களோட குலதெய்வம் உங்களை தேடி ஓடி வருவார்.